உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை
எரிந்து கொண்டே இருக்க எங்களுடைய ஜீவன் உள்ள எங்கள் ஜீவன் பிரியும் வரை அப்பா உங்களுக்காக எரியிற ஒரு வாழ்க்கை, உங்களுக்காக வெளிச்சம் கொடுக்குற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவரீர் எங்களுடைய விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் எங்கள் விளக்கை ஏற்றுவீர் நாங்கள் பார்க்குறோம். இந்த நாளில் எங்கள் உங்களுடைய விளக்க ஆண்டவர் ஏற்றி வைக்கிறார். அவர் உங்கள் விளக்கை ஏற்றுகிறார். அவர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறவர். உங்கள் விளக்கு அணையிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் விளக்கை ஏற்றுறாரு, உங்களுடைய விளக்கை ஏற்றுகிறார். உங்கள் திரியை அவர் அந்த நெருப்பை அணைய விடமாட்டார். அவர் முன்னால் இருந்ததை காட்டிலும் அதிகமாய் பிரகாசிக்கும்படி உங்கள் விளக்கை அவர் எரிய பண்ணுகிறார். இந்த நேரத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் உங்களுடைய விளக்கை ஆண்டவர் ஏற்றுகிறார். உங்களுடைய விளக்கை ஏற்றுகிறார். அவர் பிரகாசிக்க பண்ணுவார். முன்னால நீங்க எவ்வளோ பிரகாசியமா இருந்தீங்களோ அதை விட இன்னும் அதிகமாய் 1000 மடங்கு உங்களை பிரகாசிக்க செய்வார். ஏன்னா வசனம் சொல்லுது, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்குமா. நம்ம எல்லாம் நீதிமான்கள், நம்மளுடைய பாதை அதிகமாய் பிரகாசம் அதிகமாகிட்டே தான் போகும். அதில் ஒரு நாளும் பிரகாசம் மங்காது, அது அணையாது. அந்த மாதிரி பிரகாசிக்கிற வாழ்க்கையை தான் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, நீதிமான்களாக நமக்கு வைத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோமா அந்த பிரகாசமுள்ள வாழ்க்கைக்காக. ஆண்டவரே, எங்கள் விளக்கை நீங்கள் ஏற்றினதுக்காக நன்றி. எங்களுடைய விளக்கு அணைந்து போகாம அதை இன்னும் அதிகமாய் எரிய செய்வதற்காக நன்றி சொல்றோம். இன்னும் அதிகமாய் அதோட பிரகாசத்தை நீங்க அதிகமாக்குவதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் அந்த விளக்கு ஆண்டவரே அப்பா அது மறைக்கப்பட்ட இடத்துல இருக்குது, மறைக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. அப்பா அந்த விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேலே வைக்க சொல்லியிருக்கிறாரு. அப்பா எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு விளக்கு தண்டின் மேலே வைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா எங்களோ இந்த ஆராதனையில் இருக்கிற எல்லார் வாழ்க்கையிலையும் நாங்கள் சொல்கிறோம் ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கை அப்பா நீங்கள் அந்த விளக்கை ஏற்றி வச்சிருக்கீங்க ஆண்டவரே. விளக்கு தண்டின் மேலே வைக்கப்பட்ட வாழ்க்கையாக அது இருக்கட்டும் ஆண்டவரே. அதை நீங்க பிரகாசத்தை அதிகமாக்கியிருக்கீங்க ஆண்டவரே. அவங்க விளக்குல இருந்து வருகிற பிரகாசத்தினால அந்த பிரகாசம் அவங்க வாழ்க்கையில இருக்க இருளையும் அகற்றி அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற இருளையும் அகற்றுகிற பிரகாசமா அதை நீங்க இன்னும் அதிகமா எரிய பண்றீங்க ஆண்டவரே, பிரகாசிக்க பண்றீங்க ஆண்டவரே. எங்க வெளிச்சத்தை அதிகமாக்குங்க ஆண்டவரே, எங்க பிரகாசத்தை அதிகமாக்குங்க ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற, அநேகர் வாழ்க்கையில் இருக்க இருளை நீக்குகிற பிரகாசத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ லார்ட். அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா நம்ம வசனத்தில் பார்க்குறோம், அவருடைய வசனம் தான் நம்ம கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கு. இன்னும் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் அந்த விளக்குலேருந்து பிரகாசம் வரணும்னா எவ்வளோ நம்ம வசனத்தினால அதிகமாக நிரம்புகிறோமோ, நம்ம வசனத்தினால நம்ம இருதயம் நிரம்ப அவருடைய அபிஷேகத்தினால நிரம்ப அவருடைய பிரசனத்தினால நிரம்ப உங்கள் வாழ்க்கையின் விளக்கு அதிகமாக பிரகாசிக்கும். எல்லா பகுதிகளிலும் பிரகாசத்தை பார்ப்பீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறார். அது ஒரு நாளும் அணையாது. அந்த பிரகாசம் அதிகமாகி கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையின் பிரகாசம் வர வர அதிகமாகும் இயேசுவின் நாமத்தில். அப்பா எல்லா குடும்பங்கள்லையும் அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றி வைத்திருக்கிற விளக்கின் பிரகாசம் அதிகமாவதாகன்னு சொல்கிறோம்ப்பா. அந்த பிரகாசத்தினால் அவங்க வாழ்க்கையில் இருக்க இருளும் இந்த வேலையிலே நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க இருளையும் அகற்றுகிற பிரகாசமாக அது இருக்கட்டும் ஆண்டவரே. உங்கள் வெளிச்சம் பிரகாசிப்பிக்க கடவுதுன்னு இயேசு சொல்லியிருக்கிறாரு. எல்லாருக்கும் முன்பாக உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நம்மளை நட்சத்திரமாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, இந்த பூமியில் வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்பா நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தில் எல்லார் குடும்பங்கள்லையும் விளக்க பிரகாசிக்க பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி. மங்கி எரிகிற நிலைமையில் இருந்தவங்களோட விளக்குகளை எல்லாம் இன்னைக்கு நீங்கள் அதை எரிய பண்ணி பிரகாசிக்க பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. ஹோலி ஸ்பிரிட், இந்த ஆராதனையில் அப்பா உங்களை நீங்கள் எங்களோடு பேசுனதுக்காக நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வெளியவே நிற்க வைக்கிறோம். பாஸ்ட் அழகான பிரசங்கம் பண்ணுறாரு, வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு பேசாமல் போயிடும். என்ன பிரயோஜனம்? அந்த வார்த்தைகளை உள்ளே வாங்கணும், உள்ளே போகணும். அந்த வார்த்தைகள் உள்ளே போய் ஒரு அட்டாக் பண்ணணும், உனக்குள்ள ஒரு பாதிப்பை உண்டு பண்ணணும். அதான் வசனம் சொல்லுது பாருங்க, ஆத்துமாவையும் ஆவியையும்
கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறது. இந்த வார்த்தை போய் என்ன செய்யுதுன்னா, அழகா உனக்கு வந்து ஆத்துமாவையும் ஆவியையும் அது அப்படியே பிரிக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுது உனக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கணுக்களையும் ஊனையும் நல்லா அந்த கறி வெட்டுவாங்க பார்த்தீங்களா, கறி நம்ம கறிக்கடையில் போய் கறி வெட்டும் போது நல்லா அந்த கத்தியை பார்த்தீங்கன்னா அந்த எலும்பை வெட்டி கறி சதையை தனியாக எடுத்து பீஸ் போட்டு வைப்பாங்க பாருங்க. நல்லா பீஸ் பீஸாக போட்டு எலும்பு தனியாக அந்த கறி தனியாக அந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்து வைக்கிற மாதிரி தேவனுடைய வார்த்தை உன் வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சுன்னா, உனக்குள்ளே வந்துச்சுன்னா, குழம்பி கிடக்கிற உன் வாழ்க்கையை அழகா செதுக்கி ஆண்டு வச்சிருவாரு. பாவத்தை எடுத்து தூக்கி வெட்டி உனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் உனக்குள்ள இருந்து வெட்டி அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்குது. நீ என்ன யோசிக்கணும், நீ என்ன நினைக்கணுன்றத இந்த வார்த்தை உனக்கு போதிக்கும். அந்த வார்த்தைக்கு நீ இடம் கொடுத்துட்டீன்னா அந்த வார்த்தை சொல்லும், எப்பா இதை நீ நினைக்காத, இதை நீ யோசிக்காத, இதை நினைச்சு பாரு, இதை யோசிச்சு பாரு அப்படின்னு உன்னை டைவர்ட் பண்ணி விடும். பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எக்ஸ்ட்ரீம் லைஃப்ல எல்லா ஏரியாலையும் போகலாம். தேவனுடைய வார்த்தை பாதிக்கிறதுக்கு, உங்களை தொடுவதற்கு நீங்க இடம் கொடுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓரளவு தான் என்னோட தேவனுடைய வார்த்தைக்கு என் லைஃப்பில் இடம் கொடுப்பேன்றீங்கன்னா அப்போ அந்த அளவு தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிளெஸிங்ஸை பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தையில் பாதிக்கப்பட்டவனா நீங்கள் இருக்கணும். இதே மாதிரி இதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, பிரதர் ஒரு நல்ல செய்தி கேட்டேன், அப்பா மனசே சந்தோஷமாக இருந்துச்சு பிரதர், அந்த செய்தியை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே துள்ளி குதிச்சுட்டேன், இது வரைக்கும் கேட்காத ஒரு நல்ல செய்தியை கேட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசு நிறைஞ்சிருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். பிரதர் அண்ட் சிஸ்டர், அந்த மாதிரி என்னைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் போது நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க, என்னைக்கு உங்கள் மனசு நிறைஞ்சது, ஏதோ ஒரு நல்ல செய்தியை கேட்டீங்க, ஏதோ ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்டீங்க, அதுக்கு உங்கள் மனசு நிறைஞ்சிடுச்சு, அந்த நல்ல வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களே, அதே மாதிரி தான். அப்போ ஒரு வார்த்தை உங்களை சந்தோஷப்படுத்த முடியும், ஒரு வார்த்தை உங்களை மனசை நிறைக்க முடியும்னா அதை விட காட்டிலும் 1000 மடங்கு இந்த தேவனுடைய வார்த்தையால் முடியும் இல்லையா? ஏதோ இந்த வார்த்தையை படிச்சுட்டு ஏதோ பாஸ்டர் பிரசங்கிக்கிறதை கேட்டுட்டு அப்படியே போகிறது இல்லாமல் இந்த வார்த்தையால் உங்கள் மனது நிரம்ப வேணும். உங்கள் மனசை இந்த வார்த்தைகள் நிரப்பணும். உங்கள் மனசு நிறைஞ்சி இருக்கணும்னா இந்த வார்த்தையால் உங்கள் இருதயம் நிறைஞ்சி இருக்கணும். இந்த வார்த்தை அப்படியே நீங்கள் படிக்கும்போது, பிரசங்கத்தை கேட்கும்போது உங்கள் இருதயம் சந்தோஷத்தால் நிரம்ப வேணும். பாருங்க, அந்த அளவுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். அங்கிருந்து தேவனுடைய வார்த்தை, ஒரு சுகத்தின் வார்த்தை வருது தேவகிட்ட, ஆண்டவர்கிட்ட இருந்து வருதுன்னா அப்படியே தென்றல் காத்து மாதிரி வருமா? வியாதியை சுகமாக்குறதுக்கு ஆண்டவர் ஒரு வல்லமையை அனுப்புறாருன்னா அது அப்படியே தென்றல் காத்து மாதிரி வந்து அப்படியே அந்த நோயை வருடி விட்டு அது சுகமாக்கமா? கிடையாது. தேவகிட்ட இருந்து வருகிற வல்லமை பாஞ்சு வந்து ஒரே அடி தான் உனக்குள்ள இருக்கிற அந்த சுகவீனத்தை, சக்கரை வியாதியா, சுகர் பேஷண்டா, கேன்சர் பேஷண்டா, இல்லை எந்த நோய் நொடியில் இருக்கிறீங்க, எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த தலைவலியோ, எந்த கிட்னி ப்ராப்ளமோ, எந்த பிரெயின் ப்ராப்ளமோ, எந்த ஹார்ட் ப்ராப்ளமோ, எந்த லங்ஸ் ப்ராப்ளமோ, எந்த குடல் பிரச்சனைகளோ, எந்த கால் பிரச்சனை, கைவலியோ, எதுவாக இருந்தாலும் சொல்லுகிறேன், தேவனுடைய வல்லமை வந்து அப்படியே மெதுவாக உங்களை தடவி விட்டுட்டு இருக்காது. அந்த பிரச்சனையை, அந்த நோய் நொடியை, அந்த வியாதியை தடவி விட்டுட்டு இருக்காது. தேவனுடைய வல்லமை பாஞ்சு வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் பாஞ்சு வந்து ஒரே அடி தான் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிடும். உங்க லைஃப்ல அது இருந்த இடமே தெரியாது. நல்லா ஒரு ட்ரெயின், ஒரு 1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வர ட்ரெயின் ட்ராக்ல வந்து ஏதோ ஒன்று நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆட்டுக்குட்டி நிற்கிதுன்னு நினச்சிக்கோங்க, வந்து அடிச்சுதுன்னா செதறடிச்சு அது இருந்த இடமே தெரியாமல் போயிடும். ஒரு நாயோ ஏதோ ஒன்று நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ட்ரெயின் வர ஃபோர்ஸில் அந்த ட்ரெயின் வந்து அடித்த வேகத்தில் அது செதறி போகும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி
ஆண்டோட வல்லமை புறப்பட்டு, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை புறப்பட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் சும்மா வந்து சொலண்டுக்கிட்டு வந்து அடிச்சு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நோயெல்லாம் செதறடிச்சிடும். நீங்க தேடி பார்த்தா கூட வடுவு கூட தெரியாது, இருந்த வடுவே தெரியாது, உங்களை பரிபூர்ணமாக சுகமாக்கி விடும். ஹல்லேலூயா. அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வார்த்தைக்கு இடம் கொடுக்கணும். ஒன்னே ஒன்று தான், எந்த அளவுக்கு அந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்து அந்த வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்றீங்களோ, அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்றீங்களோ, உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு வேகத்துக்கு இடம் கொடுக்குறீங்களோ அந்த வேகத்துல அந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அதான் இன்னொரு இடத்துல பார்க்குறோம். ஐசையா 55:10-11 பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல். அப்பா இந்த வானத்திலிருந்து மலை இறங்குதுல, அது திரும்பி ரிவர்ஸ்ல போகுமா? போகாது. பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்போ சொல்லுகிறேன், இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க எந்த பலவீனத்தில் இருக்கிறீங்களோ, எந்த வியாதியில் இருக்கீங்களோ, எந்த மரண படுக்கையில் இருக்கீங்களோ, நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தரித்திரத்தில் இருக்கீங்களோ, எதுல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக நான் அனுப்புகிறேன். இந்த வார்த்தை ரிட்டர்ன் ஆகாது. மலை வானத்திலிருந்து கீழே பூமியில விழுகிற அந்த மலை துளிகள் எப்படி திரும்ப வானத்துக்கு அது உடனே ரிட்டர்ன் ஆகாது, அதே மாதிரி தான் நான் சொல்லுகிறேன். இப்போ நான் அனுப்புகிற தேவ வார்த்தை உங்களுக்கு நேராக நான் அனுப்புகிறேன். நீங்க இருக்கிற இடத்துல உங்க மரண படுக்கையில மரணத்துக்கு ஏதுவான எந்த வியாதியா இருந்தாலும் சொல்லுகிறேன், உங்க சரீரத்தில் இருக்கிற எந்த வியாதியா இருந்தாலும் இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பரிபூரண சுகத்தை சொல்லுகிறேன். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். நீங்கள் பார்ப்பதையும் காண்பதையும் நீங்கள் உணர்வதையும் நம்பாதீர்கள், தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். இப்பொழுதே உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகத்தை அனுப்புகிறேன், தேவனுடைய வார்த்தையை அனுப்புகிறேன். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள், முழுவதும் குணமானீர்கள். அரைகுறையாய் அல்ல, முழுவதும் 100க்கு 100 நீங்கள் சுகமாகினீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் திரும்பாது. ஹல்லேலூயா. அவருடைய வசனம் அப்படியே வாய்க்கும். இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய மனுஷனாகிய நான் உங்களை யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் குறைச்சல் இருக்கீங்களோ, யாரெல்லாம் தரித்திரத்தில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் சங்கடத்தில் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் பரிதாபமான நிலைமையில் இருக்கிறீங்களோ, இயேசுவின் நாமத்தில் உங்கள் வார்த்தையை அனுப்புகிறேன். இந்த வார்த்தை உங்களை சுகமாக்கும், உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் கிரியை செய்ய இடம் கொடுங்கள். வெறுமென்ற வேதத்தை வாசித்து போவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் வாழ்க்கையும் மாறப்போவதில்லை, உங்கள் குடும்பம் மாறப்போவதில்லை, உங்கள் சபை மாறப்போவதில்லை. வார்த்தைகள் உங்களை பாதிக்க இடம் கொடுக்க வேண்டும். ஒரு மனுஷன் மேல வேகமா வந்து ஒரு கார் மோதிச்சுனா என்ன ஆகும்? ஒரு பாதிப்பு உண்டாகுதுல, அந்த மனுஷன் செதஞ்சு போறான்ல, அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகள் உங்களை நோக்கி வேகமாக வந்து உங்கள் மீது மோதும் போது, தேவனுடைய வார்த்தை ஃபோர்ஸா வந்து உங்களை உருவ குத்தும் போது, உங்கள்கிட்ட இருக்கிற தேவையில்லாத அன்வான்டட் திங்ஸ், எந்த நோயை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் செதறி ஓடும். இருக்கிற இடம் தெரியாம செதறி போயிடும். நோய் நொடிகள், சாத்தான் உங்களுக்கு சரீரத்தில் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற எல்லா வியாதிகளும், எல்லா பிசாசுகளும், அந்த நோயை சுமந்து கொண்டிருக்கிற உங்கள் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிற எல்லா பிசாசுகளும் சிதறிவிடும். ஆள் அடையாளம் இல்லாமல் போயிடும், இருக்கிற இடம் இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. 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 அங்கே பாருங்க, அதான் வசனம் சொல்லுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. நான் என்னன்னா உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்ல, அதெல்லாம் திரும்பாதுன்றாரு. இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து வாய்க்கும், உனக்கு நடக்கும். நீ சுகமாய் இருப்பாய், நீ சந்தோஷமாய் இருப்பாய், நீ செழிப்பாய் இருப்பாய், நீ உயர்ந்து இருப்பாய், அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாய் நீ கர்த்தரால் உயர்த்தப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளணும். மனிதர் சொல்லுகிற வார்த்தைகளை தூக்கி எறிந்து விடுங்க. எல்லா டாக்டர் சொல்லுகிற வார்த்தைகள், எந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் யார் சொன்னாலும் பரவாயில்ல, நெகட்டிவ் வேர்ட்ஸ் எப்பேற்பட்ட ஆள் சொன்னாலும் பரவாயில்ல, எல்லா நெகட்டிவ் வேர்ட்ஸையும் அழிச்சு போடுங்க. தேவனுடைய வார்த்தை எடுத்து உங்கள் வாழ்க்கையை புதிதாய் எழுதுங்கள்.
ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை புதுசா டிசைன் பண்ணுங்க. நெகேமியா 8:8 பார்ப்போம். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால். ஹல்லேலூயா. பாருங்க, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து படிக்கும்போது என்ன நடக்குதா? ஜனங்கள் அழுகிறார்கள், ஜனங்கள் அழுகிறார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வார்த்தைகள் அந்த இருதயத்தை போய் தொடுகிறது. இன்னைக்கு வேதத்தை படிக்கிற நாம ஒன்று சந்தோஷப்படணும், இல்லை அழுகணும். ஏதோ ஒன்று இந்த வார்த்தையின் பாதிப்பு ஏதோ ஒன்று எனக்குள்ள செய்யணும். உன்னுடைய விசுவாசத்தை கூட்டணும், என்னுடைய பார்வையை மாற்றணும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையை உயர்த்தணும், ஆண்டவரோடு ஒன்றா சேர்க்கணும், எனக்கு ஒரு சுகம் நடக்கணும், என் செழிப்புக்குள்ள உள்ள பிரவேசிக்கணும், என் கடன் பிரச்சனைகள் வேரோடு மாறணும், என் பாவ பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும், விடுதலையின் மேல் நான் விடுதலை அடையணும். இந்த வார்த்தை ஏதோ என் வாழ்க்கையில் வந்து குத்தணும். எனக்குள்ள இருக்கிற ஒரு பாவத்தை ஒரு குத்து, அந்த கத்தி வந்து குத்துறதுக்கு, தேவனுடைய வார்த்தை அந்த பாவத்தை குத்தி கொல்றதுக்கு, என் சாபத்தை குத்தி கொல்றதுக்கு நான் இடம் கொடுக்கணும். இந்த வார்த்தைகள் தான் நம்மளை புடமிடும், சுத்த பொண்ணாக நம்மளை விளங்க செய்யும். தேவனுடைய வார்த்தையால் பாதிக்கப்படுவோம். அதான் சொல்றாங்க, அவங்க அழுதார்களாம், அவர்கள் அழுதார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது அவங்க மனம் உடைந்தார்கள். ஐயோ, நான் பாவி என்று அவர்கள் நினைத்தார்கள். தேவனுடைய வார்த்தை வாசிக்கிற ஒவ்வொரு நாளும் பாருங்க, ஏதோ ஒரு மாற்றம் நமக்கு நடந்தே ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தையால் பாதிக்கப்படுவதற்கு, தேவனால் நான் பாதிக்கப்படுவதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கணும். யாரோ ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை, ரோட்ல வண்டியில போயிட்டு இருக்கும் போது டேயின்ட்டா போதும், ஓ ஏயின்ட்டா போதும், ஒழுங்கா போடா அப்படின்னு சொல்லிட்டா போதும். ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா நமக்கு வர்ற கோவம் இருக்கு, அதனால வர பாதிப்பு, அப்படியே வண்டியை வளைச்சிட்டு அவனுக்கு சண்டைக்கு போறது என்ன, அவங்ககிட்ட போய் நீயா நானா நிற்கிறது என்ன. இல்லை, யாராவது ஒருத்தங்க ஆஃபீஸில் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தையை பேசி சண்டைக்கு வந்துட்டா அடடடா நமக்கு வரும் பாருங்க ஈகோ, கோவம். அந்த வார்த்தையை கேட்டுட்டா நீயா நானா பார்த்துடலாம் அப்படின்னு வந்துடுறோமே. இந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கிட்டு எதுக்குங்க நம்ம கிட்ட இருக்கிற வியாதியை பார்த்து நீயா நானா பார்த்துடலான்னு வரதில்லை, நமக்கு இருக்கிற தரித்திரத்தை பார்த்து நீயா நானான்னு பார்த்துடலான்னு வரதில்லை, நமக்கு இருக்கிற எல்லா பாவ பிரச்சனையில வா நீயா நானான்னு பார்த்துடலான்னு வரதில்லை, சாத்தானை பார்த்து வாடா நீயா நானா ஒரு கை நின்றலாம் பார்த்துடலான்னு வரதில்லை. ஏன் வரதில்லை? ஹல்லேலூயா. பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்ம எந்த அளவுக்கு தேவனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால, பிதாவாகிய தேவனால, பரிசுத்த ஆவியானவரால, அவர்களுடைய வார்த்தையினால நாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறோமோ அவர்களால் நாம் பாதிக்கப்பட வேண்டும், அவர்களால் நாம் பாதிக்கப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நம்ம என்கவுண்டர் பண்ணணும், அவருடைய வார்த்தைகள் நம்மை புடமிட வேண்டும். அந்த வார்த்தையில் தான் விடுதலை இருக்கிறது. அவர் சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள் சொல்லிட்டாரு. சத்தியத்தை அறியாமல் விடுதலை இல்லை, சத்தியத்தை அறியாமல் இங்கு ஆரோக்கியம் இல்லை, சத்தியத்தை அறியாமல் இங்கு சுகம் இல்லை, சத்தியத்தை அறியாமல் இங்கு சந்தோஷம் சமாதானம் எதுவுமே இல்லை. சத்தியத்தை கேட்டுட்டு போறனால ஒன்று நடக்க போறதில்லை. அந்த சத்தியம் உனக்குள்ளே சென்று அந்த சத்தியம் உன்னை உருவ குத்தும் போது, உனக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்களை வேரோடு பிடுங்கி எரியும் போது நீ புது மனிதனாகிறாய். ஹல்லேலூயா. புதியவைகள் எல்லாம் புதிதாய் உன் வாழ்க்கையில் மாறுவதை பார்ப்பாய். உனக்குள் இருக்கிற சாபங்களால், உனக்குள் இருக்கிற முற்பிதாக்களின் சாபங்களால், நீ செய்த பாவத்தின் சாபங்களால் உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அந்த சாபங்கள் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த சாபங்களை, அந்த அன்வான்ட் திங்ஸை தேவனுடைய வார்த்தை வேரோடு பிடுங்கி எறியும் போது, அந்த அடைப்பை எடுக்கும் போது, தேவன் உனக்காய் ஆயத்தம் பண்ணின எல்லா ஆசீர்வாதங்களும் உன் வாழ்க்கையில் கரை புரண்டு ஓடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, அந்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் மனிதர்கள் விரோதமாய் பேசுகிற வார்த்தைகளுக்கு பாதிக்கப்படுவதை காட்டிலும் ஏசப்பா ஒன்று நாங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளால்
நாங்கள் பாதிக்கப்பட வேணும். எஸ் லார்ட், ஆண்டவரே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளால் நாங்கள் பாதிக்கப்படணும். ஆண்டவரே, மனிதன் பேசுகிற வார்த்தைகளால், இந்த உலகத்தால் அல்ல, இந்த உலகத்தால் பாதிக்கப்படுகிறவர்கள் நாங்கள் அல்ல, நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் பாதிக்கப்பட வேண்டியவர்கள். எஸ், உங்கள் வார்த்தைகள் எங்களை என்கவுண்டர் பண்ணட்டும், உங்கள் வார்த்தைகள் எங்களை உருவ குத்தட்டும், எங்கள் வார்த்தைகள் எங்களை புடமிடட்டும். ஆண்டவரே, அப்போஸ்தலர் 2:37 பார்க்குறோம், அவங்க பவுல் பேதுரு பிரசங்கத்தை கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டார்கள். வார்த்தைகள் அவர்களுக்குள் கிரியை செய்ய அவர்கள் இடம் கொடுத்தார்கள். ஆகையால் அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ணதை பார்க்குறோம். ஆண்டவரே, அந்த மாதிரி ஏசப்பா இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும், வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும், எல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், ஆண்டவரே எங்களை புடமிடுகிற வார்த்தைகள், எங்களுக்கு புத்தி சொல்லுகிற வார்த்தைகள், எங்களை சரி செய்கிற வார்த்தைகள், எல்லா வார்த்தைகளுக்கும் இந்த வேதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த, நீர் அனுப்பின எல்லா வார்த்தைகளுக்கும் நாங்கள் இடம் கொடுக்கிறோம். அந்த வார்த்தைகள் வந்து ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எங்களுக்குள்ள வந்து எல்லா அன்வான்டட் திங்ஸை குத்தி எடுக்கட்டும். எல்லா தேவையில்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவையில்லாத எல்லா காரியமா இருக்கலாம், எல்லா பாவ காரியமா இருக்கலாம், எல்லா சுகவீனமா இருக்கலாம், எல்லா சாபமா இருக்கலாம், அது எந்த காரியமும் உமக்கு பிரியம் இல்லாத எந்த காரியமா இருந்தாலும் அது எங்களை உருவ குத்தி எடுக்கட்டும். ஆண்டவரே, உங்க வார்த்தைகள் எங்களுக்குள்ள மினிஸ்ட்ரி பண்ண எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஏசப்பா, வார்த்தையால நாங்கள் பாதிக்கப்பட ஆயத்தமா இருக்கிறோம். வார்த்தைகள் எங்களை அட்டாக் பண்ணட்டும், உங்க வார்த்தைகள் எங்களை அட்டாக் பண்ணட்டும். ஏசப்பா, எங்களை என்கவுண்டர் பண்ணட்டும். ஏசப்பா, தேவையில்லாத காரியங்களை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தேவையில்லாத காரியங்களை வேரோடு அறுத்து எடுக்கட்டும். ஏசப்பா, வேரோடு அறுத்து எடுக்கட்டும். நீங்க எங்க வாழ்க்கையில வாங்க. ஆண்டவரே, விசேஷமா ஜெபிக்கிறேன். ஏசப்பா, இந்த பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா அனைவருக்கும் சுகத்தை சொல்லுகிறேன். சுகவீனத்தால, சுகத்தப்பா, வியாதியால, மரண படுக்கையில் இருக்கிற எப்பா எல்லாருக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் வார்த்தையை சொல்லுகிறேன், சுகத்தை சொல்லுகிறேன். சுகமாவார்களாக, புதுபலன் அடைவார்களாக, எல்லாம் மரண படுக்கை மாறுவதாக, குதித்து எழுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன். அவருடைய தழும்புகளால் குணம் மானீர்கள் என்று சொல்றது வசனம், வார்த்தையின்படி ஆண்டவரே குணம் ஆவார்களாக, அவர்கள் குணமாகி விட்டார்கள் என்று சொல்லுகிறேன். எல்லா பொய்யை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆரோக்கியத்தில் பிசாசு காட்டுற பொய்யை பார்க்காதீங்க. கட்டி வந்திருக்காது, கேன்சரா இருக்குன்னு சொல்றத நம்பாதீங்க. எல்லா சுகர் பிரச்சனையை நம்பாதீங்க. யார் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் நம்பாதீங்க. இயேசுவை நம்புங்க. இந்த பைபிள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்புங்க. இதை நம்பி விசுவாசிங்க, இதை அறிக்கை செய்யுங்க. இந்த வசனங்கள் உங்களுக்குள்ள போய் மினிஸ்ட்ரி பண்ண இடம் கொடுங்க. அது இடம் கொடுக்கும்போது வார்த்தைகள் உள்ள போய் உருவ குத்தி அது தேவையில்லாத எந்த அன்வான்டட் திங்ஸ், எந்த நோயோ, எந்த நோடியோ, எந்த தரித்திரமோ, எந்த விடுதலை, எந்த பாவ பிரச்சனை எல்லாத்தையும் அது டீல் பண்ணிக்கும். அந்த வார்த்தை டீல் பண்ணிக்கும். நீங்க டீல் பண்ண வேணாம். தேவனுடைய வார்த்தை உங்களை டீல் பண்ணும். உங்களுக்கு இருக்கிற வியாதியை அது டீல் பண்ணிக்கும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை அது டீல் பண்ணிக்கும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை அது டீல் பண்ணிக்கும். ஹல்லேலூயா. வார்த்தைக்கு இடம் கொடுப்போம். தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம், அதிகம் கேட்போம், பிரசங்கிப்போம், அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்போம். அவர் தம் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், தம் வார்த்தையை மகிமைப்படுத்தினார். தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துவோம். நம் வாழ்க்கையில் எல்லா நோய் நொடி பேரை மகிமைப்படுத்தாதீங்க, எல்லா வியாதியின் பேரை மகிமைப்படுத்தாதீங்க, சொல்லாதீங்க. வாயை திறந்து எந்த நோய் பேரையும் சொல்லாதீங்க. ஆண்டுடைய வார்த்தையை மகிமைப்படுத்துங்கள், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய வார்த்தை சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம். அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துங்கள். அந்த வார்த்தை உங்களை சுகமாக்கும். அந்த வாழ்க்கை உங்களுக்கு சுக வாழ்வை கொடுக்கும். இந்த வார்த்தை உங்களை உயர்த்தும், நித்திய ஜீவனை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி. நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தையை நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இனிமேலும் நாங்கள் மகிமைப்படுத்துவோம். வார்த்தை தான் வாழ்க்கையில் முக்கியம் கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.